பயம். சில பேர் சொல்லுவாங்க, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், நான் பெரிய வீரன் தீரன் அப்படின்றது. பாருங்கள், பயம் இருக்கணும். ஒரு ஆசிரியர் பார்த்து மாணவன் பயந்தாதான் அவன் நல்ல விஷயங்களை கற்றுக்க முடியும். தலைவனை பார்த்து தொண்டன் பயப்பட வேண்டும் அப்படின்றான். ஒரு காலத்தில் அரசனை பார்த்து மக்கள் பயந்தாங்க, அதனால தான் ஆட்சி நல்லா இருந்தது. இன்றைக்கி பாருங்கள், மக்களை பார்த்து அரசியல்வாதி பயப்படணும். நம்மளை தூக்கி போட்டுவாண்டா, நல்லதை செய்யலாம் தூக்கி போட்டுவாண்டா அப்படின்னு அவன் பயப்படணும். அந்த பயத்தை உருவாக்கணும். அப்போ அந்த பயம் இருக்கணும். இதை தாங்க வள்ளுவர் சொல்கிறாரு, அஞ்சுவதோறும் அரணே. அரண் என்பது பல விஷயம் இருக்குது, அறம் என்றதுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. ஆனால் அவர் பேர் அஞ்சுவதோறும் அரணே அப்படின்னு சொல்கிறாரு. ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவா அப்படின்றாரு. நம்ம ஆசை பல பேரை வஞ்சித்து பல பேரை கெடுத்து நம்ம வாழக்கூடாது. மனச்சாட்சிக்கு அஞ்சு வாழணும், அதான் மிகப்பெரிய அரண் அப்படின்றாரு. பாருங்கள், மனச்சாட்சிக்கு அஞ்சுணும், பயப்படணும். ஐயோ நம்ம செய்கிறது தப்பு அப்படின்னு அந்த பயம் இருக்கணும். பயப்படே இல்லைன்னா அவன் திமிரு வந்துடும், செருக்கு வந்துடும், என்ன வேணாலும் செய்வான். ஒரு ஆசிரியர் பார்த்து ஒரு மாணவன் பயப்படலாம், அவன் எப்படி நல்ல விஷயங்களை கற்றுக்க முடியும்? அதுக்காக நட்டிங்கி போய் அடிமையாக கிடக்கிறது வேறு, அந்த பயம் வேறு. ஒரு சில விஷயங்கள் கட்டுப்படுறோன்னு சொல்கிறாங்க பாருங்கள், மனச்சாட்சிக்கு கட்டுப்படணும். அதான் அஞ்சுவதோறும் அரணே அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார்.